ஓப்பனிங்கை டிஸ்டர்ப் பண்ணிங்கண்ணா. ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் நம்மளோட முதல் வீடியோ. என்னடா அப்படி ஒரு தோல்வின்னு கேட்காதீங்க, அதை நான் அப்கமிங் டேஸில் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே இருக்கும்ல லைஃப்பில் ஒரு கஷ்டம் நிறைந்த நாட்கள்னு, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம் அப்படின்னா அந்த தோல்விக்கான முழு பொறுப்பையும் நம்ம தான் ஏற்றுக்கணும். அதை நான் ஒவ்வொரு தடவை தோக்குறப்பையும் இதுக்கு நான் தான் காரணம்னு நான் ரியலைஸ் பண்ணவே விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இனிமேட்டு அந்த தப்பை நான் பண்ண விரும்பலை. எப்போ ஒரு தோல்விக்கு நம்ம தான் காரணம்னு நம்ம உணர்றோமோ அப்போ தான் இன்னொரு டார்கெட்டை நோக்கி நம்மளால போக முடியும். அதாவது முயற்சி பண்ண முடியும். முயற்சி பண்ணாதான் அந்த டார்கெட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதுவே எனக்கு பல வாட்டி அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ஏரியாவே எடுத்துக்கோங்களேன். மே மாதம் அடிக்கிற வெயிலில் ஃபுல்லாக இதில் இருக்கிற தண்ணி வறண்டாலும் இந்த ஏரியில் எப்பயுமே ஒரு கைப்பிடி அளவுக்காவது தண்ணி இருக்கும். அந்த மாதிரி தாங்க நம்மளும். நம்ம எவ்வளோ கீழே இருந்தாலும் நமக்குள்ள அந்த 1% முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் நம்ம எவ்வளோ கீழே இருந்தாலும் நம்மளால மேலே வர முடியும். அதை தான் இனிமேட்டு நான் பண்ண போகிறேன். என்னால் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது என்னோட இல்லை, இது நம்மளோட ஒரு ஆரம்பிக்கலாங்களா? நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு விஷயத்த மாற்றணும், அதாவது மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கிறதையும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரூமை தான் மாற்ற போகிறேன். ரூமா இல்லை என்னன்னே தெரியல. என் ரூமை காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, ரூமில் டஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் என் ரூமே இப்போ டஸ்ட்டில் தான் இருக்கு. எங்கள் அண்ணன் தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த ரூம் மாதிரி தான் நம்ம லைஃப்பும். இந்த ரூமை எப்படி நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம லைஃப்பையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது தேவையில்லாத குப்பை நம்ம லைஃப்பில் சேருது அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு மூட்டையாக கட்டி நம்ம லைஃப்லேருந்து எவ்வளோ தூரம் தூக்கி போட முடியுமோ போய் தூக்கி போட்டுருணும். நீ இவ்வளோ தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஒரு வழியா 90% வேலை முடிஞ்சிருச்சு. அம்மி, எப்படி தான் நம்ம அம்மா தங்கச்சி அக்காலாம் இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறாங்களோ புரியுதா? முடியல. ரூமில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கலான்னு மரத்தை எடுத்தா பாருங்க, மரமே குப்பையில் போடுற மாதிரி தான் இருக்குது. மியூசிக். ஒரு வழியா ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் போய் என்ன க்ளீன் பண்ண ஃபஸ்ட்டு
ட்ரெஸ் எல்லாம் நாசமாயிடுச்சு. இன்னும் கிச்சன் வேற பேலன்ஸ் இருக்குது. 2000 years later. கிச்சனை பார்க்கவே பயமா இருக்குது. டேய் அவன் செத்துட்டான்டா.